Sodram, 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 Sodram. Hallelujah. Sodram, 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 Sodram. Praise God, praise God, praise God, praise God. Hallelujah. Stotram, Stotram. நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட அற்புதமான ஆண்டவரே கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். இரவெல்லாம் எங்களை கண்மணி போல எல்லா தீமைக்கும் பொல்லாப்புக்கும் சாசின் கண்டிக்கும் விலைக்கு பாதுகாத்து பராமரித்த தெய்வம். ஹல்லேலூயா. எங்கள் பயணங்கள் எல்லாம் கூட இருந்து எங்களை சிறப்பாக வழிநடத்தி வந்தீரே, அதுக்காக ஸ்தோத்திரம். எல்லா மகிமை கனத்தை நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். இந்த கால வேளையை உங்களுடைய சமூகத்திலே வந்து நாங்கள் விளைத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு பாராட்டிருக்கிற நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். அப்பா, சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தாழ்மையிலோடு கிருபை அளிக்கிற தெய்வம், தொடர்ந்து உடைய பிரசன்ஸ் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி ஜெபிக்கிறோம். கன மகிமை துதி ஸ்தோத்திரங்கள் அத்தனையும் நாங்கள் உங்களுக்கே தருகிறோம். ஆண்டவர் அதிசயங்களை காண பண்ணுவீராக. எல்லா மகிமையும் உங்களுக்கே தருகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு வேண்டிக் கொள்ளுகிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். Praise God, praise God. அவர் பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். Praise God, hallelujah, hallelujah. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Hallelujah, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென் ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவோம், மகிழ்ந்து பாடுவோம். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பது அவர் நாமம், யுத்தத்தில் வல்லவர் அவரே. கர்த்தர் என்பலன் என்கிதமுமான கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். கர்த்தர் என்பலன் என்கிதமுமான கரம் பிடித்து என் ரட்சிப்புமானார். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. அமிழ்ந்தது அதோ பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. அமிழ்ந்தது அதோ பார்வோனின் சேனை, ஆழி அவர்களை மூடிக்கொள்ளவே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. ஆழங்களில் அமிழ்ந்து போகவே, ஆச்சரியமே அவர் செயலே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. பலத்தினால் சிறந்தவர் வல்லகரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. பலத்தினால் சிறந்தவர் வல்லகரமே, பகைஞனை நொறுக்கி அழித்ததுவே. நீட்டினே மகத்துவ வலக்கரத்தை, நாட்டினே பரிசுத்த பர்வதத்தை. நீட்டினே மகத்துவ வலக்கரத்தை, நாட்டினே பரிசுத்த பர்வதத்தை. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. கிருபையால் என்னை அழைத்த தேவனை, கரம்
குவித்து நான் பாடுவேன். கிருபையாய் என்னை அழைத்த தேவனே, கரம் குவித்து நான் பாடுவேன். துதிகளேன் பயப்படத்தக்கவரே, துதி செலுத்தி நான் கெம்பீரிப்பேன். துதிகளேன் பயப்படத்தக்கவரே, துதி செலுத்தி நான் கெம்பீரிப்பேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. தம்புரு நடனத்தோடு பாடுவே, தீர்க்கதரிசி மிரியாம் போல அம்புரு நடனத்தோடு பாடுவே, தீர்க்கதரிசி மிரியாம் போல. பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன். பலத்தினால் வழி நடத்தினவரை பரிகாரி என்று நான் பாடுவேன். மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை மகிழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து பாடுவே. 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 ஹல்லேலூயா. சோத்ரம் 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 சோத்ரம். ஹல்லேலூயா. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம், எல்லாரும் கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ பெரிய காரியங்களை செய்கிறவர், மகிமையாய் வெற்றி சிறக்கிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உமது ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். ஹல்லேலூயா. செங்கடல் வழி திறந்த போது மீரியாம் அவர்கள் ஆண்டவரே எனக்கு அபிதமாக பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த, மகிமையாய் வெற்றி சிறந்த கர்த்தரை துதிக்க நீர் கொடுத்த அந்த நல்ல ஸ்லாக்கியத்துக்காக, கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பிரைஸ் காட், பிரைஸ் காட். அப்பா, நம்முடைய திரு சமூகத்திலே ஆண்டவரே ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீதி உள்ளவராய், நியாயங்களை பிரியப்படுகிறவராய், பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு கிருபைகளை தந்து நடத்துவீராக, கிருபைகளை தந்து நடத்துவீராக. ஹல்லேலூயா. ஆசீர்வதியும். சோத்திரம் சோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவேளையிலே நாம் தேவ சமூகத்திலே சோத்திரம் வந்திருப்பது ஆண்டவருடைய பெரிய கிருபை. நாம் இப்பொழுது தேவ சமூகத்திலே ஹல்லேலூயா சங்கீதங்களின் புஸ்தகம் 11வது சங்கீதத்தை நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். சங்கீதம் 11 எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லாரும் சங்கீதத்தை இணைந்து நாம் வாசித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம். தாவீது எழுதிய சங்கீதம். ஹல்லேலூயா. தாவீது எழுதிய சங்கீதத்திலே 7 வசனங்கள் ஸ்தோத்திரம் இருக்கிறதாக படிக்கிறோம். படிங்க பார்க்கலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சோதரம் 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 சோதரம். இந்த 7 வசனங்களை நாம் எல்லாரும் சோதரம் சேர்ந்து படித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். எல்லாரும் சேர்ந்து படியுங்கள். படிங்க. சங்கீதம் 11 ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், பின்ன ஏன் நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பட்சியை போல மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள்? இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து
செம்மையான இருதயத்தார் மேல் ஏயும் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை நானிலே தொடுகிறார்கள். அஸ்திபாரங்களும் நீர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான்? கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதி தருகிறது. கர்த்தர் நீதிமான்களை சோதி தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையுள்ள அவருடைய உள்ளம் இருக்கிறது. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். அக்கினியும் கந்தகமும் கடும் கோட்டையும் கொந்தளிப்பும் அவர்கள் குடிக்கும் பாத்திரத்தின் பங்கு. கர்த்தர் நீதியுள்ளவர், நீதியின் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செமையானவைகளை நோக்கி இருக்கிறது என்பதே. அல்லேலூயா. அவருடைய முகம் செமையானவைகளை நோக்கி இருக்கிறதாக இங்கே சொல்லப்படுகிறது. எப்பொழுதும் ஸ்தோத்திரம். இந்த சங்கீதத்தினுடைய பின்னணி 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்திலே நாம் தொடர்ந்து படிக்கலாம். அந்த 1 சாமுவேலிலே அபீதமாக அவருடைய பின்னணி காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் ஸ்தோத்திரம் வாசிங்கள் பார்க்கலாம். 1 சாமுவேல் ஸ்தோத்திரம் 19ஆம் அதிகாரம் வாசிங்கள். 1 படி பார்க்கலாம். Hallelujah. Praise the Lord. Hallelujah. 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 Praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தாவீதை கொண்டு போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடு தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்பொழுது நாளை காலமே நீர் எச்சரிக்கையாய் இருந்து மறைவான இடத்தில் ஒளிந்து கொண்டிரு. நான் புறப்பட்டு வந்து நீர் வெளியில் இருக்கும் இடத்தில் என் தகப்பன் பக்கத்தில் நின்று உமக்காக என் தகப்பனோட பேசி நடக்கும் காரியத்தை கண்டு உமக்கு அறிவிப்பேன் என்றான். அப்படியே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோடே தாவீதுக்காக நலமாய் பேசி, ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. அவன் உமக்கு விரோதமாக பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாய் இருக்கிறதே. அவன் தன் பிராணனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெலிஸ்தனை கொன்றதினாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்பொழுது முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்வதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றார். சவுல் யோனத்தானோடே சொல்ல கேட்டு அவன் கொலை செய்ய போவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். பின்பு யோனத்தான் தாவீதை அழைத்து அந்த வார்த்தையெல்லாம் அவனுக்கு அறிவித்து அவனை சவுல் அண்டையிலே கூட்டி கொண்டு போய் விட்டான். அப்படியே அவன் முன் போலவே அவனுடைய சமூகத்தில் இருந்தான். மறுபடியும் ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தருடைய யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரம் பண்ணினதினால் அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடி போனார்கள். கர்த்தரால் விரட்டப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் வந்தது. அவன் தன் வீட்டிலே உட்கார்ந்து தன் ஈட்டியை கையிலே பிடித்து கொண்டிருந்தான். தாவீது தன் கையிலே சுரமண்டலம் வாசித்தான். இப்படித்தான் அருமையான தெய்வ பிள்ளைகளே, தாவீதுனுடைய வாழ்க்கையிலே சவுல் ஸ்தோத்திரம் தாவீதை கொல்லும்படியாக துரத்தி கொண்டே இருந்த அந்த அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கும் நமக்கும் சில விஷயங்கள்
நம்மை துரத்தி கொண்டு வருகிறதை நமக்கு நன்றாக தெரியும். நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்துக்கொண்டோமானால் நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கும் விரோதமாக சில காரியங்கள் நம்மை துரத்தி கொண்டே வருகிறதை நாம் பார்க்கலாம். ஏதோ ஒரு சூழ்நிலை, ஏதோ ஒரு பிரச்சனை நம்மை தொடர்கிறது. ஆனாலும் ஸ்தோத்திரம் என்ன செய்வது? நாம் அந்த இடத்துல ஸ்தோத்திர அந்த துரத்தப்படுகிற அனுபவத்தை தான் உணர முடிகிறதே தவிர அதிலிருந்து எப்படி நாம் மீட்கப்படுவது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது மிகவும் சிரமத்தை தாவீது அனுபவிக்கிறது போலதான் இன்னைக்கு நாமும் அநேக விஷயங்கள்ல சில சிரமங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம் கர்த்தருடைய பிள்ளையே, இப்படி தாவீதை கொலை செய்வதற்கு ஏதுவாக சாமுவேல் புஸ்தகத்தை நாம் படித்தது போல, 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரத்தில் படித்தது போல, இன்றைக்கு தாவீதை ஸ்தோத்திரம் அவ்விதமாக மறுபடியும் அவன் கொல்ல பார்க்கிறான். அப்புறம் யோனத்தான் பேசி கொண்டு வந்து தாவீதை விடுகிறான். திரும்பவும் போய் பெலிஸ்தரை அவன் கொல்லுகிறான். அவன் பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறான். ஆனாலும் மறுபடியும் தாவீதை கொள்வதற்கு அருமையான சவுல் திடீர்னு மனம் மாறி விடுகிறான். இப்படி நிறைய பிரச்சனைகள். அதனால எவ்வளோ இழப்புகள் தெரியுமா, எவ்வளவு வேதனைகள் தெரியுமா. தாவீதினுடைய அநேக சங்கீதங்கள் துரத்தப்பட்டு கொண்டிருக்கையிலே பாடப்பட்ட ஒரு பாட்டாக தான் காணப்படுகிறது. இப்பொழுதும் இப்ப ஸ்தோத்திரம் இந்த வசனங்களை நாம் படிக்கும் போதும் பாருங்கள், இப்படிதான் காணப்படுகிறது. இவன் பயங்கரமான ஸ்தோத்திர அந்த தாவீது சவுலுக்கு தப்பி ஓடுகிற அந்த சூழ்நிலையில தான் இந்த பாடலையும் பாடுகிறார். அதுல அவர் சொல்லும் போது எப்படி சொல்லுகிறார் பாருங்கள். ஸ்தோத்திரம் நீங்கள் அந்த வசனத்தை, 1வது வசனத்தை நீங்க படிங்க பார்க்கலாம். 1வது வசனம், கவனிங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். நல்லா கவனிங்க. நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன். பின்ன ஏன் பாத்தீங்களா ஸ்தோத்திரம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. பின்ன ஏன் என்னை நல்லா கவனிங்க. பின்ன ஏன் என்னை நீங்கள் என் ஆத்துமாவை நோக்கி பச்சையை போல உன் மலைக்கு பறந்து போ என்று சொல்லுகிறீர்கள் என்று ஸ்தோத்திரம் கேட்கிறார். நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்ல, அதுக்காவது நீங்க என்னை விடக்கூடாதா என்று சொல்லி அவரை கேட்கிறார். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் ஸ்தோத்திரம் காணப்படுகிறோம். அந்த ஸ்தோத்திரம் கர்த்தரை நம்பி இருக்கிறனால என்னை விட்டுருவான் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதான் இல்லை. கர்த்தரை நம்ப நமக்கு நிறைய போராட்டங்கள் வருதேன்னு சொல்லி சங்கீதக்காரன் தாவீது மிகவும் வேதனைப்படுகிறான். நான் தான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன்ல, அப்புறம் ஏன் என் ஆத்துமாவை பார்த்து நீ மலைக்கு பறந்து போ, நான் அங்க போ இங்க போ என்றெல்லாம் சொல்றீங்க என்று சொல்லி அவர் ரொம்ப வேதனையா கேட்கிறாரு பாருங்க. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். என்ன துரத்தப்படுகிற அனுபவங்கள், இப்படிதான் நமக்கு நிறைய விஷயங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நிறைய காரியங்களை அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு சூழ்நிலையில துரத்தப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவர் தாவீது ரொம்ப தெளிவா கேட்கிறாரு, திட்டவட்டமா கேட்கிறாரு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க எவ்வளவு பெரிய பயங்கரமான விஷயம். ஸ்தோத்திரம். நீங்க ஸ்தோத்திரம் சங்கீதம் அப்படியே 2வது வசனம் படிக்க பார்க்கலாம். துன்மார்க்கர் வில்லை வளைத்து செவ்வையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை தானிகளே தொடுகிறார்கள். அல்லேலூயா ஸ்தோத்திரம். பாத்தீங்களா ஸ்தோத்திரம். அந்த மாதிரி சங்கீதக்காரன் ஆகிய தாவீதை எப்படி பாருங்க, ஒரு பக்கம் ஸ்தோத்திர சவுலினுடைய ஆட்கள் துரத்தி கொண்டிருக்கிறார்கள். இதுக்கிடையில இதோ துன்மார்க்கர் வில்லை வளைத்து செம்மையான இருதயத்தார் மேல் அந்தகாரத்தில் ஏயும்படி தங்கள் அம்புகளை தானிலே தொடுகிறார்கள் என்று அவர் இங்கே புலம்பித்து இருக்கிறார். பாருங்கள் எத்தனை வேதனைக்குரிய சம்பவம். அவருக்கு ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை இல்லாமல் அவர் மிகவும் பாதிக்கப்படுகிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். அவ்விதமாக நீங்கள் ஸ்தோத்திர 3வது வசனம் படிங்க. அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகிறதே, நீதிமான் என்ன செய்வான் என்று. பாத்தீங்களா, அஸ்திவாரமும் நிர்மூலமாகிறது. தாவீதுக்கு எதுவுமே பக்கத்துல இல்லை, எதுவுமே இல்லை. ஆமா, எல்லாவற்றையும் விட்டு அப்படி வந்துட்டார். எல்லாவற்றையும் விட்டு வந்துட்டார். எதுவுமே இருக்காது. எதையுமே நம்ம சார்ந்து இருக்க முடியாது. பாத்தீங்களா, இந்த உலகத்துல நம்ம எதெல்லாம் சார்ந்து இருக்கிறோமோ அதெல்லாம் நம்ம ஒரு நாள் கைவிட்டுறோம். சோத்துறேன், உண்மைதாங்க. இவரு பாருங்க யாருமே இல்லைன்னு சொல்லி சவுல் ராஜ்யத்தை போய் யோனத்தானை போய்
சரண்டராகி அவங்களுக்குள்ளே இருந்து வேலைகளை செய்து கொண்டு இருந்தார். ஆனால் பாருங்க, அங்கே அவருக்கு அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. சோத்திரம். அந்த அளவுக்கு இல்லைன்னு சொன்னா, அங்கே ஒரு பிரச்சனை என்னன்னா, சவுல் தன்னை விட பெரியவனாகிறான் தாவீது. அதுதான், வேற எதுவும் பிரச்சனையே கிடையாது. ஒரே பிரச்சனை தான், தன்னை விட பெரியவனாகிறான் சோத்திரம் என்று ஒரு பொறாமை சோத்திர சவுலுக்கு வந்தது. சோத்திரம். இது அந்த காலத்திலே அப்படிலாம் இருக்கு, இன்னைக்கும் நிறைய இடத்துல இருக்கிறது. சோத்திரம். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். ஆமா, இன்னைக்கும் பாருங்க, நம்ம நிறைய பேரை அப்படிதான் நம்ம பழக்கிறோம். சோத்திரம். நிறைய ஊழியர்கள் கூட சில பேர் வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க. அதனால ரொம்ப பேர் என்ன செய்வாங்க, அந்த வளர்ச்சியை விரும்பாம அவங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவங்கள நடத்துவாங்க. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். வளர்ச்சியை விரும்ப மாட்டாங்க. அதனால தேவ பிள்ளைகள், நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, அவங்க இடத்துல வளர்ச்சியே கிடையாது. யாருடைய வளர்ச்சி யாரும் விரும்புறதில்லை. சோத்திரம். இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இந்த தம்பிமார்களை இன்னைக்கு இந்த மைக்கிலெல்லாம் பாட விடுறோம், டிவிலெல்லாம் பாட விடுறோம். இப்போ இதெல்லாம் நிறைய பேர் அதை செய்ய மாட்டாங்க. அது மாதிரி செய்ய மாட்டாங்க. அப்படி செஞ்சானா அவன் தலைமையில ஏறிடுவான்னு தெரியும். அதனால அவங்க செய்வாங்க. இப்போ நாமெல்லாம் ஏன் அதை செய்ய விடுறோம்னா, அவன் தலைமையில ஏறணுங்கிறதுனால தான் செய்ய விடுறோம். ஒரு அலேலியா சொன்னேன்ல, ஒரு தலை மேல ஏறணும், அப்பதான் அவங்களுக்கு நல்ல புத்தி எல்லாம் கிடைக்கும், அப்பதான் ஆண்டவர் யாருன்னு தெரியும், அப்பதான் ஊழியக்காரங்க யாருன்னு தெரியும் என்கிறதுனாலதான் இந்த மாதிரி காரியங்களை நம்ம செய்ய சொல்றோம். ஸ்தோத்திரம். ஆனா சிலர் அதை விரும்ப மாட்டாங்க. சிலர் யாரையுமே உயரத்தில் வைக்க விரும்ப மாட்டாங்க. ஏன்னா விரும்பினா அவங்களுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு தலைவலி. எல்லாம் சொல்லுவா, கேட்டா வைக்க வேண்டிய இடத்துல எல்லாரையும் வைக்கணும்பாங்க. அந்த மாதிரிதான் நம்ம எல்லாரும் செய்ய வேண்டி இருக்கும். ஆனால் நம்ம அப்படி செய்யறது கிடையாது. நம்ம எப்போதுமே எல்லாரும் ஆண்டவருக்காக வல்லமையாக ஒரு நல்ல ஊழியக்காரனாய் காணப்படணும், நல்ல தேவ மனுஷியா காணப்படணும்னு சொல்லி நிறைய நம்ம காரியங்களை பயிற்றுவிக்கிறோம், நிறைய காரியங்களை பண்றோம். எப்படியாவது ஒரு ஊழியக்காரன் ஆக மாட்டாங்களா, எப்படியாவது ஆண்டவருக்காக எழும்ப மாட்டாங்களா, ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம அவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியெல்லாம் நம்ம எப்படியாவது நம்ம விட்டு போய் ஒரு நல்ல பெரிய ஊழியக்காரனா மாறிட மாட்டானா? ஸ்தோத்திரம். இதுதான் நம்முடைய ஆசை. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். நண்டு கொளுத்தா வலையில நிக்காதுன்னு சொல்லுவாங்க. அதனால நான் அந்த நண்டை கொளுக்க விடணும். கொளுத்த விட்டாதான் அது கொளுத்து போய் என்ன செய்யும், அது வெளியில ஓடி பெரிய காரியங்களை செய்யும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அது மாதிரிதான் ஸ்தோத்திரம். ஆனா எனக்கு என்னுடைய லைஃப்ல நான் அப்படியெல்லாம் நான் யாருக்கும் பண்ணல. ஸ்தோத்திரம். எங்க பாஸ்ட் கொண்டாந்து ஸ்தோத்திரம் 8-10 வருஷத்துக்கிட்ட நான் அவர் கையில இருந்தேன். அவர் என்னை காமிச்சு இந்த ஊழியத்தை நீ ஜெயங்கொண்டம் போய் செய்யுன்னு சொன்னாரு. சரிங்க நான் போறேன் அப்படின்னு சொல்லி நேராக ஜெயங்கொண்டத்துல இடம் பார்த்து நான் செய்து அவரோடு காணப்பட்டேன். இவ்விதமாக தான் காணப்பட்டேன். இன்றைக்கும் நான் செய்கிற இந்த ஊழியங்கள் என்னுடைய ஊழியங்கள் அல்ல, அவருடைய ஊழியங்கள் தான். அல்லேலூயா. நான் ஏன் பிறந்தேன், எதுக்கு பிறந்தேன்? நான் ஒருத்தருக்கு ஊழியக்காரனாக தான் நான் வளர்ந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கும் ஒருவருக்கு நான் ஊழியக்காரனாக தான் இருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என்னதான் என்னை ஆசீர்வதித்தாலும் நான் ஒரு ஊழியக்காரனுக்கு கீழே தான் இதுவரைக்கும் இருந்து வருகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த நல்ல அபிஷேகம். இந்த அபிஷேகத்துல நான் பெரியவன் ஆகிறதற்கு எந்த சான்ஸும் கிடையாது. நான் பெரியவனும் கிடையாது, யாரையும் மிஞ்சினவனும் கிடையாது. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் கீழே அடங்கி இருக்கிற ஒருவனாக இன்னைய வரைக்கும் கர்த்தர் என்னை அவ்விதமாக ஒருவர் கீழாக நடந்து வருவதற்கு என்னை நடத்தி வருகிறார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மயப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஆகவே நமக்கு என்ன சம்பவங்கள் வந்தாலும், என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், நாம் ஆண்டவருக்குள்ளே அவ்விதமாக இருக்க வேண்டிய நம்முடைய கடமையா இருக்கிறது. 28:7 படிங்களேன் சோதர். சங்கீதம் 28:7 சீக்கிரம் படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 28:7 படிக்க பார்க்கலாம். கர்த்தர் என் பலனும் என் கேடகமாய் இருக்கிறார், என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, நான் என் பாட்டினால் அவரை துதிப்பேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார். எந்த சூழ்நிலையில சொல்கிறார் பாருங்கள். சோதரன், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. சொல்லுங்க பார்க்கலாம். என் இருதயம் யார் நம்பி இருக்கிறது? கர்த்தரை நம்பி இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, என் இருதயம் யாரை நம்பி இருக்கிறது? கர்த்தரை நம்பி இருக்கிறது என்று சொல்லுகிறார். அல்லேலூயா.
ஆம் கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய இருதயம் கர்த்தரை நம்பி இருக்க வேண்டும். சோதரன். அதனால யாரு எங்க என்ன பறந்து போக சொன்னாலும், ஒரு பச்சை போல துரத்தினாலும் சோதரன், ஆண்டவர் அவருடைய இருதயமானது ஆண்டவரையே சார்ந்து இருக்கிறது, ஆண்டவரே நம்பி இருக்கிறது. அதனால என்ன பிரச்சனை இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளை, கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நம்ம குறையவே கூடாது, நமக்கு குறையவே கூடாது. அதை முதல்ல நம்ம பார்த்து கொள்ளணும். சோதரன். ஆண்டவர் மேல இருக்க நம்பிக்கை குறைய குறையதான் நமக்கு நிறைய பிரச்சனைகள், போராட்டங்கள் வர ஆரம்பிக்கும். அதனால பாருங்க, தாவீது அப்படி இல்லை. அவர் என்ன சொல்றாரு பாருங்க, அந்த வசனம் எவ்வளவு அருமையா சொல்லுது. கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார் என்று சொல்லுகிறார். யோசிச்சு பார்த்தீங்களா? கர்த்தர் என் பலனும் என் கேடகமா இருக்கிறார். அப்படி இருக்கிறவனுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பிரச்சனை வருது. இப்ப நம்ம கர்த்தரெல்லாம் விட்டு விலகி போனா எவ்வளவு பிரச்சனை வரும் யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு அது தெரியாது. கர்த்தரை விட்டு விலகுறதுன்னா என்ன? உன்னுடைய பொறுப்பை விட்டு நீ விலகினாலே கர்த்தரை விட்டு விலகிட்டேன்னு அர்த்தம். நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள் அதை நாம் பயன்படுத்தாமல் விலகி நிற்போமானால் நம்ம ஒரு பின்மாற்றக்காரன் தான். சோத்திரம். அல்லேலூயா. இன்னைக்கு ஒரு கால ஜெபத்தை விட்டு நீ தனித்து நின்னா பின்மாற்றக்காரன் தான். சோத்திரம். ஒரு ஜெபத்தை விட்டு நீ தனித்து இருந்தா பின்மாற்றக்காரன் தான். ஒரு வேதம் வாசிக்கிறத விட்டு நீ விலகி இருந்தா அதுவும் ஒரு பின்மாற்றக்காரன் தான். நல்ல நீங்க என்னென்னலாம் நம்ம செய்து கொண்டிருந்தோமோ செய்யலையோ நம்ம அது பின்மாற்றக்காரன் தான். இல்லை, நான் உங்களுக்காக நான் விட்டு கொடுத்தேன் அப்படிலாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்தோத்திர, சத்ருவானவன் அவங்களை ஒழித்து கட்டுவதற்கு உண்டான சில முயற்சிகள். அந்த முயற்சிகளில் அவன் வெற்றி பெறும் பொழுது இவர்கள் தோற்று போய் நின்று விடுவார்கள். ஆகவே ஸ்தோத்திர, கிறிஸ்துவுக்குள்ள வளர்ச்சியை நம்ம எல்லாருமே விரும்பணும். எல்லாரும் அது விரும்பணும். எல்லாரும் விரும்பிதான் ஆண்டவருக்குள்ள வளருவதை நம்ம என்ன செய்யணும்? நம்ம விரும்பணுமே தவிர எல்லாரும் சேர்ந்தா விரும்பணும். போட்டி போட்டு விரும்பணும். போட்டி போட்டு சோதர முன்னேறணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கொண்டு வரணும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் தாளந்துகளை அதுக்குதான் கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். பயன்படுத்ததான் கொடுக்கிறார். புதைச்சி வைக்கிறதுக்கு கொடுக்கல. புதைச்சி வைக்கிறவன் விளங்க மாட்டான். அவன் விளங்காம போறதுக்கு தான் அவன் அப்படி செய்யறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. தாளந்துகள் புதைத்து வைப்பதற்கு அல்ல, தாளந்துகள் பயன்படுத்துவதற்கு. அல்லேலூயா. ஆண்டவர் 3 பேருக்கு தாளந்தை கொடுத்தார். அதுல ஒருத்தன் புதைச்சு வச்சுட்டான், மீதி 2 பேர் ரெட்டத்திலையா சம்பாதிச்சுட்டான். அதனால புதைச்சு வச்சவன் காரிருளுக்கு நேராய் நடத்தப்பட்டான். ஆனால் அதை பயன்படுத்தினவர்களோ நித்திய ஜீவனுக்கு நேராக பயன்படுத்தப்பட்டார்கள். ஆகவே கர்த்தருடைய பிள்ளையே, அவ்விதமாக சங்கீதக்காரனாகிய தாவீது அவர் பயன்படுத்தக்கூடியவராக இருந்தார். என்ன பிரச்சனை வந்தாலும், என்ன போராட்டம் வந்தாலும் கர்த்தர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை குறையல, ஆண்டவரை தியானிக்கிற தியானம் குறையல, அவரை துதிக்கிற துதி குறையல, காலையில் அவரை தேடுறது குறையல, எப்போதும் ஒன்றாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க சங்கீதம் 71:5 படிங்களேன். அவர் சொல்லும் போது நல்லா படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 71:5 71:5 என்ன சொல்றாரு பாருங்க. படிங்க பார்க்கலாம். உமது ரட்சிப்பினால் அவர் மகிமை பெரிதாய். 71:5 கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர் என்று சொல்லப்பட்டிருக்கு. நல்லா கவனிங்க. கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறேன். எப்பல இருந்து? சிறு வயதிலே கர்த்தர் நம்ப ஆரம்பிச்சாரு சங்கீதக்காரன் தாவீது. ஏன்னா அவருக்கு ஒரு வழி கிடையாது பாத்தீங்களா? ஆமா, வேற யாருடைய அனுதாபமும் கிடையாது, யாருடைய இரக்கமும் கிடையாது, யாரையுமே அவர் பார்க்கல. அப்ப அவர் என்ன செய்கிறார்? அல்லேலூயா. தம்பி கொஞ்சம் சவுண்ட போற. ஸ்தோத்திரம். பாத்தீங்களா? அப்ப நல்லா கவனிக்கணும். இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது அவர் சிறு வயது தொடங்கி அவர் மேல நம்பிக்கையாக இருந்தார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க. சிறு வயது தொடங்கி அவர் மேல நம்பிக்கையா இருந்தார். சோதரன். சிறு வயது தொடங்கி அங்க யாருமே அவருக்கு அனுகூலமா இல்லை. அதனால அவரு ரொம்ப சிரமத்தை அனுபவித்தார், ரொம்ப தீமையை அனுபவித்தார். ஆகவே சிறு வயது தொடங்கி ஸ்தோத்திரம் என்னைக்கு ஆண்டவரை நம்ப ஆரம்பிச்சார். அவரு இன்னொரு இடத்துல சொல்லும் போது, நான் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே நான் அவன் சார்பில் விழுந்துட்டேன் என்று சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். யார் சார்பில் விழுந்துட்டாங்க? கர்த்தருடைய சார்பில் விழுந்தேன்னு சொல்றார். அப்ப இப்ப சொல்றாரு, நான் சிறு வயது தொடங்கி அவர் மேல நான் நம்பிக்கையா இருக்கிறேன். யாருமே கிடையாது பாத்துங்க. நம்மளாம் பெத்த தாய் தாப்பெல்லாம் கிட்ட இருந்து வளர்ப்போம். ஆனா தாவீது ஈசாயும் கிட்ட இல்ல, அவங்க அம்மாவும் கிட்ட இல்ல. சோதர. ஏன்னா ஈசாய் ஒரு தனிமரமா ஈசாய் ஒதுக்கிட்டாரு தாவீத.
அந்த அம்மாவும் ஒதுக்கிட்டாங்க, அவருடைய சகோதரரும் ஒதுக்கிட்டாங்க. அதனால அவர் தனித்து விடப்பட்டவராய் அவர் வளர்கிற அந்த வளர்ச்சி அவ்விதமாக காணப்பட்டது. யாருடைய அனுதாபமும் அவர் கிடைக்கல. யாரும் என் பிள்ளைன்னு கொஞ்சல, பாத்தீங்களா, யாரும் என் சகோதரன்னு கொஞ்சல, எந்த அன்பும் அவருக்கு கிடைக்கல. ஆனா நமக்கு நிறைய அன்பு கிடைச்சிருந்தோம், அந்த அன்பை கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்கோம். ஆனா அவருக்கு எந்த அன்பும் கிடைக்கல. அதனாலதான் அவர் பாருங்க, சிறு வயது தொடங்கி ஆண்டவர் மேல நான் நம்பிக்கையா இருந்தேன் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய அதிசயம் பாத்தீங்களா. நம்பிக்கை என்று சொல்லுகிறது திடீர்னு வரக்கூடியது அல்ல. அது சிறு வயது தொடங்கி சங்கீதக்காரன் தாவீதுக்கு வந்தது. நீங்க படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். அடுத்த ஒரு வசனம் படிங்க. 118:9 படிங்க பார்க்கலாம். சங்கீதம் 118:9. பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும், அதான் கவனிக்கணும், பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். சொல்லுங்க பார்க்கலாம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கல, யார் பேர்ல பற்றுதலா இருக்கணும்? கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருக்கணும். சொல்லுங்க, யார் பேர்ல இருக்கணும்? கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருக்கணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் பேர்ல பற்றுதலா இருக்கணும். சோத்திரம். யார் பேர்ல பற்றுதலா இருக்கணும்? கர்த்தர் பேர்ல நாம் பற்றுதலா இருக்கணும். சோத்திரம். மனுஷனை, பிரபுக்களை அப்படியெல்லாம் நம்பி போகும்போது தான் நம்ம நிறைய பிரச்சனைகளை சிக்கி கொள்வோம். சோத்திரம். இந்த விஷயத்துல இப்படியெல்லாம் நாம் நம்பி போகக்கூடாது. கர்த்தரையே சார்ந்திருக்க கத்துக்கணும். கர்த்தருடைய பிள்ளை இந்த கால வேளையில அவ்விதமாக செய்யும் போது அது நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும். சங்கீதம் 115:9 படிக்க பார்க்கலாம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு என்று சொல்லுகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். இஸ்ரவேலே நீ யாரை நம்பணும்? கர்த்தரை நம்பியிரு என்று சொல்லுகிறார். கர்த்தரை நம்பி இருக்க நம்ம பழகி கொள்ளணும். சோத்திரம். அடுத்து 115:10 படிங்க. 15 ஆரோன் குடும்பத்தாரே கர்த்தரை நம்புங்கள் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, இஸ்ரவேலை பார்த்து சொல்றாரு கர்த்தரை நம்பு. லேவி குடும்பத்தை பார்த்து சொல்றாரு கர்த்தரை நம்பு. எல்லாம் கர்த்தரை நம்பணும். கர்த்தரை நம்பினாதான் நமக்கு இங்க வேலை. ஆண்டவரை நம்பாட்டா நமக்கு வேலையே கிடையாது அவரிடத்துல. யோசிச்சு பாத்தீங்களா? கர்த்தரை நம்பாம எந்த ஒரு காரியமும் நமக்கு நடக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரை நம்பாம எந்த ஒரு விஷயமும் நமக்கு நடக்காது. அதனால கர்த்தரை முதலாவது நான் நம்பி கர்த்தரை மகிமைப்படுத்தணும். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. ஆமா, கர்த்தரை நம்பணும். எந்த சூழ்நிலையிலையும் அவர் மேல இருக்கிற அந்த நம்பிக்கை நமக்கு குறையக்கூடாது. அதனால கர்த்தரை நம்புகிற அந்த காரியத்திலே நாம் உறுதியா இருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். சோத்திரம். பாத்தீங்களா, முதலாம் பகுதி தாவீதை தேவன் என்ன செய்தால், தாவீது தேவன் பேரில் வைத்த ஒரு நம்பிக்கை. அதுதான் நாம இந்த 3 வசனங்கள்ல படிச்சோம். அடுத்தது பாருங்க, 2வது காரியம் 4-5 வசனங்கள். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார். சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார். படிங்க பார்க்கலாம். 4-5 வசனங்களை படிங்கள். சங்கீதம் 7:4-5 வசனங்களை நாம் படித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். சங்கீதம் 7 ஸ்தோத்திரம் 4ஆம் வசனமும் 5ஆம் வசனமும். கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவைகளை சோதி தருகிறது. கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார். துன்மார்க்கனையும் கொடுமையில் பிரியப்படுகிறவனையும் அவருடைய உள்ளம் வெறுக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இப்பொழுது கர்த்தர் நீதிமானை சோதி தருகிறார். இந்த 2 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் படிக்கும் பொழுது படிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஸ்தோத்திரம். ஆனாலும் நான் போகும் வழியை அவர் அறிவார். அவர் என்னை சோதித்த பின் நான் பொன்னாக விளங்குவேன் என்று சொல்லுகிறார். பாத்தீங்களா, சோதித்த பின் நான் எப்படி விளங்குவேன்? பொன்னாக நான் விளங்குவேன் என்று சொல்லுகிறார். அப்ப நீதிமானை சோதிக்கும் பொழுது எதுக்காக அந்த சோதனைனா, நீ பொன்னாக விளங்கணும்னா நீதிமானை பல்வேறு துன்பங்களிலே பல்வேறு சூழ்நிலைகளிலே அவனை சோதிக்கிறவராக காணப்படுகிறார். அல்லேலூயா. அப்ப அந்த யோபனுடைய வாழ்க்கையில அவன் சோதித்த பின் அவன் எப்படி விளங்கினான்? சுத்த பொன்னாக விளங்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சோதர படியுங்கள். ரோமன் நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்க பார்க்கலாம்.
ரோம நிருபம் 5ஆம் அதிகாரம் 3-4 வசனங்களை படிங்கள். அது மாத்திரமல்ல, அது மாத்திரமல்ல, உபத்திரவம் பொறுமையும், உபத்திரவம் பொறுமையையும், பொறுமையை பற்றி பொறுமை பரீட்சையும், பரீட்சையையும், பரீட்சையை நம்பிக்கையும் பரீட்சை ஒரு நம்பிக்கையும் உண்டாக்குகிறது என்று நாங்கள் அறிந்து உபத்திரவத்திலேயும் எங்களுடைய உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகிறோம். அல்லேலூயா. சொல்லுங்க, எங்களுடைய உபத்திரவங்கள்ல நாங்க அதை குறித்து அதை நினைச்சு நாங்க மேன்மை பாராட்டுகிறோம் என்று அவர் அங்கே சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். ஆகவே இந்த உபத்திரவம் என்று சொல்லுகிறது எல்லாருக்கும் வர்றதில்லை. பரீட்சை, நான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்றாரு பார்த்தீங்களா, நாங்கள் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் அல்லவே என்று சொல்லுகிறார். பரீட்சைக்கு நிற்கிறது எதுக்காகன்னா உபத்திரவத்தை அனுபவிக்கதான். உபத்திரவம் வந்தாதான் நமக்கு அது மேல ஒரு நம்பிக்கை. பரவாயில்ல, நான் ஜெயிச்சிருவேன், நான் நல்லா படிச்சுட்டேன், நான் நல்லா எழுதிட்டேன், எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்கிற ஒரு நம்பிக்கை அவனுக்குள்ள பிறக்கிறது. பரீட்சைக்கே நிற்கலன்னா, நான் பரீட்சையே எழுதல, எங்கேருந்து எங்களுக்கு ரிசல்ட் வரும்? பார்த்தீங்களா, நெகட்டிவாக தான் வரப்போகுதுன்னு நமக்கு நல்லா தெரியும். அதில் என்ன சந்தோஷம் இருக்கு? ஆனால் பரீட்சைக்கு நின்றவர்கள் அவங்களுக்கு தெரியும், நான் பரீட்சை எழுதியிருக்கிறேன், எனக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் என்கிற அந்த நம்பிக்கை அவனுக்குள் வருகிறது. அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க. ஸ்தோத்திரம். ஆகவே இப்படி இந்த 2வது பகுதி 4-5 வசனங்கள் நீதிமானை கர்த்தர் சோதி தருகிறார். அடுத்தது பாத்தீங்கன்னா 3வது பகுதி 6-7 வசனங்களை கர்த்தர் நீதி உள்ளவராய் இருந்து துன்மார்க்கருக்கு செய்யும் நியாய தீர்ப்பு என்று நாம் பார்க்கிறோம். சோதரம். 3வது காரியம், நல்ல கவனிங்கள், 3வது காரியம் 6-7 வசனங்களை என்ன சொல்கிறால், கர்த்தர் நீதி உள்ளவராய் இருந்து துன்மார்க்கருக்கு செய்யும் நியாய தீர்ப்பு. படிங்க பார்க்கலாம். 6-7 வசனங்களை படிங்க. துன்மார்க்கர் மேல் கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். துன்மார்க்கர் மேல் என்ன செய்வார்? கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கர் மேல என்ன செய்வார்? கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். சொல்லுங்க பார்க்கலாம். துன்மார்க்கர் மேல என்ன செய்வார்? கன்னிகளை வர்ஷிக்க பண்ணுவார். ஆமாங்க, துன்மார்க்கர் மேல கண்ணி இருக்கிறது என்று நமக்கு தெரியும். ஏன்னா நம்ம கடந்த சில அதிகாரங்கள்ல துன்மார்க்கரை குறித்து தான் நிறைய விஷயங்கள் 9ஆம் அதிகாரத்துல நம்ம படிச்சிருக்கிறோம், 10ஆம் அதிகாரத்துல படிச்சிருக்கிறோம். அவன் துன்மார்க்கர்கள் பயங்கரமானவர்கள். அவங்கள்ட்ட நிறைய விஷயங்களை பார்த்தோம். 1ஆம் வசனத்தை விட்டுட்டு 10ல் 1லேருந்து விட்டுட்டு அடுத்தடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா துன்மார்க்கரை பத்தி தான் அதிகமாக எழுதியிருக்கோம். அல்லேலூயா. துன்மார்க்கர் யார் என்பதை நம்ம நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கொண்டோம். ஆனா இங்க பாருங்க, துன்மார்க்கர் மேல கர்த்தர் என்ன வர்ஷிக்க பண்றாரா? கண்ணியை வர்ஷிக்க பண்ணுவார். சோத்திரம். யாரெல்லாம் துன்மார்க்கர்ன்னு பார்த்தோம். இன்னைக்கு துன்மார்க்கர்னா அவுட்டர்ல இருக்கிறவங்க தான் அப்படி இல்லை. அந்த கிரியை ஆட்ட இருந்தாலும் அவங்க துன்மார்க்கர் தான். அந்த அவனுடைய கிரிகள் எந்த மனுஷன் இருக்கோ அவன் துன்மார்க்கத்துல பிரியப்படுறவன் தான். சரி, அடுத்த வசனம் படிங்க. கர்த்தர் நீதிமான் மேல் பிரியப்படுவார். கர்த்தர் நீதிமான்கள் மேல் பிரியப்படுவார். அவருடைய முகம் செம்மையானவனை நோக்கி இருக்கிறது. ஆமென். சோதரம். பாத்தீங்களா, கர்த்தர் என்ன செய்கிறாருங்க? நீதிமான்கள் மேல் பிரியம் வைக்கிறார். சொல்லுங்க, யார் மேல பிரியம் வைக்கிறார்? கர்த்தர் நீதி உள்ளவராயிருந்து துன்மார்க்கருக்கு செய்ய ரட்சிப்பை தான் நம்ம அதில் பார்க்கிறோம். ஆனா நீதிமான்கள் மேல அவர் என்ன செய்கிறார்? பிரிய வைக்கக்கூடியவராய் இருக்கிறார். நீங்கள் சங்கீதம் 19 படிங்களேன். 19, 8, 9 படிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் இருதயத்தை செம்மையும் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறதுமாய் இருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும், கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவாக்குகிறதுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. ஆகவே ஸ்தோத்திரம். அருமையான தெய்வ பிள்ளையே, இவ்விதமாக நாம் சில காரியங்களை பார்க்கும்போது ஸ்தோத்திர ஆண்டவர் அவ்விதமாக நடத்துகிறார். இதுல நீங்க ஒரு வசனம் படிங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். வசனம் 4 படிங்க. கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவனை சோதி தருகிறது. இங்கே அப்படி பார்த்துதான் இந்த கடைசி 2 வசனங்கள்ல துன்மார்க்கருக்கு நியாய தீர்ப்பை வச்சிருக்கிறாரு. நீதிமான்கள் மேல கர்த்தர் பிரியமா இருக்கிறார். பாத்தீங்களா, ஆண்டவர் ஆண்டோடைய ஆலயத்திலிருந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த பெற்றுக்கொள்ள தகுதியாகும் போது நமக்கு சில காரியங்களை
நம்ம பார்க்க முடியும். நீங்க படிங்க யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28வது வசனம் படிங்க பார்க்கலாம். யோபின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 28வது வசனம். ஸ்தோத்திரம். 31 இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்க அக்கிரமமாய் இருக்கும். அதில் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பானே. பாருங்கள், இதுவும் நியாயாதிபதிகளால் விசாரிக்கப்படத்தக்கதாக அக்கிரமமாய் இருக்கும். அதனால் உன்னதத்தில் இருக்கிற தேவனை மறுதலிப்பானேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். இதனால் அந்த நியாய தீர்ப்பு வரும்போது அப்படிதான் நல்லா சில காரியங்கள் நடக்க போகிறது, நடக்கும் என்பதை அறிந்திருக்கிறோம். சங்கீதம் 102:20 படிங்களேன். சங்கீதம் 102:20. சங்கீதம் 102. நம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கமானேன். பார்த்தீங்களா எவ்வளவு சொல்லுகிறார். திரும்ப படிங்க. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து மேல் என்ன செய்தார்? கண்ணோக்கமானார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகவே இந்த இடத்துல படிங்க, திரும்ப படிங்க. 102:20. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து. ஆமா, நல்லா கவனிங்க. தம்முடைய உயர்ந்த பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து பார்த்து வானங்களிலிருந்து பூமியின் மேல் கண்ணோக்கினார். ஸ்தோத்திரம். அவர் இருக்கிற இடம் ஏற்கனவே ஆலயத்தில் இருந்தார் பார்த்தோம். இப்ப அவர் வானங்கள் உயர்ந்த இடத்துல இருந்து அவர் நம்மை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே ஸ்தோத்திர பிரசங்கி சொல்லும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. தேவன் வானத்தில் இருக்கிறார், நாம் பூமியில் இருக்கிறோம். நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கணுமா? சுருக்கமா இருக்கணும் என்று சொல்லுகிறார். ஆகவே ஸ்தோத்திரம். நீங்கள் எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம் படிக்க பார்க்கலாம். எபேசியர் ஸ்தோத்திரம் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் எங்க இருக்கிறாருன்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. படிக்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம். ஏற்கனவே நம்ம இப்போ ஒரு வசனம் படிச்சோம். அவர் உன்னதங்களில் இருக்கிறார். படிங்க. கிறிஸ்து இயேசு நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்தார். பாத்தீங்களா? கிறிஸ்து இயேசு பாவங்களிலிருந்து சாபங்களிலிருந்து பிரச்சனையிலிருந்து நம்ம விடுதலை ஆக்கி இப்ப நம்ம எங்க கொண்டு வைக்கிறார்? உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார நம்ம கொண்டு போய் வைக்கிறார். பாத்தீங்களா? அவரோடு கூட சோதர உன்னதங்களில் உட்காரும்படி செய்கிறார். சோதரன். அதுக்காக தான் இந்த உலகத்துல எவ்வளவு சூழ்நிலை இருந்தாலும் நம்ம அதையெல்லாம் பார்க்காம ஆண்டவருக்காக வாழணும், ஆண்டவருக்காக ஜீவிக்கணும், ஆண்டவருக்காக எதையும் செய்யணும் என்கிற அந்த நோக்கத்தோடு நாம் வளர்ந்து வருகிறோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. சோதரம். நீங்கள் சங்கீதம் 11:4 நீங்க பாத்தீங்கன்னா சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது என்று நம்ம படிச்சோம். இப்பொழுது சங்கீதம் 5ஆம் சங்கீதத்திலேயும் அவ்விதமாக இந்த வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 34ஆம் சங்கீதத்தை படிக்க பார்க்கலாம். 15 படிங்க. 15 படிங்க. 34:15 படிங்க. சங்கீதம் 34:15. கர்த்தர் கண்கள் அப்படி நல்லா கொஞ்சம் நல்லா புரியும் போய் படிங்க. கர்த்தருடைய கண்கள் அப்படி படிங்க. நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. சாவு வீட்டுல அழுகிறது மாதிரி அழுவாதீங்க. நல்லா கொஞ்சம் திடகாத்திரமா கர்த்தருடைய கண்கள் அப்படி படிங்க. படிங்க பார்க்கலாம். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமா இருக்கிறது. அல்லேலூயா. ஏதோ தூங்கிட்டு இருக்கிற எழுப்பி படிக்கிற மாதிரி இருக்கு. அப்படி படிக்கக்கூடாது. வேதவசனம் படிக்கணும்னா நல்லா திருஷ்டாந்தமா, நல்ல சத்தமா, நல்லா உயர்த்தி சோதரன். ஏதோ பஞ்ச காலத்துல இருக்கிற மாதிரியும் இதோ நாளைக்கு சாவ போறவங்க மாதிரியும் படிக்க கூடாது. அல்லேலூயா. இப்ப படிங்க. கர்த்தர் நீதிமான்கள் மேல எப்படி இருக்கிறாரா? சரி, அடுத்து 19 வசனம் படிங்க. வசனம் 19 படிக்க பார்க்கலாம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமா இருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றையும் அவனை விடுவிக்கிறார். சார், அதே மாதிரி 37, 39 படிக்க பார்க்கலாம். சங்கீதம் 37, 39 படிங்க. ஸ்தோத்திரம். 37, 39 ஸ்தோத்திரம். நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். இக்கட்டு காலத்தில் அவரே அவருக்கு அடைக்கலம் ஆயிட்டாரு. பாத்தீங்களா? ஸ்தோத்திரம். நீதிமான்களுக்கு ரட்சிப்பு எங்க இருந்து வரும்? அல்லேலூயா. படிங்கம்மா, வசனம் படிங்கம்மா. நீதிமான்களுடைய ரட்சிப்பு கர்த்தரால் வரும். யாரால வருங்க? கர்த்தரால் வரும். ஏன்னா அவங்க நீதிமான்கள் பிரியமா இருக்கிறார்ல. சோதனை. அதனால ரட்சிப்பு அவன்கிட்ட தான் வரும்.
விடுதலை அவர்கிட்ட தான் வரும், எல்லார்ட்டேருந்தும் வராது. சார் அல்லேலூயா. இந்த காலவேளையிலே நாம் நீதிமான்களா, நீதி செய்றவங்களா இருக்கிறோமா? ஸ்தோத்திரம். யோசிச்சு பாருங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்படி தேவ பிள்ளைகள் ஆண்டவருடைய சமூகத்துல நல்ல திடகாத்திரமா இருந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணும். எல்லாரும் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கண்களை மூடுவோம். பிரைஸ் காட், பிரைஸ் காட். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு நல்ல அருமையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய வசனத்துக்கு ஹல்லேலூயா காத்திருப்போம். நிறைய வசனங்களை கர்த்தர் நம்மோடு பேசினாலும் நம்மோடு கர்த்தர் சில வசனங்களை கொண்டு பேசுவார். அந்த வசனங்கள் பேசப்படும் பொழுது நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல ரொம்ப மகிமையா காணப்படணும். தேவ பிரசன்னம் நிறைஞ்சு காணப்படணும். எல்லாரும் ஜெபிக்கலாம், எல்லாரும் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்திலே எல்லாரும் ஜெபித்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, இந்த கால வேளைக்காக ஜெபிக்கிறோம். இது கர்த்தருடைய நாளாக இருக்கிறது. இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வதியும். தொடர்ந்து இந்த பகல் முழுதும் உடைய சித்தம் ஜெய கிருபை தாரும். இன்னைக்கு நான் கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் எங்களை ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஓகே, காட் பிளஸ் யூ.